தான் கூட்டமா வரும். சிங்கிளா தான் வரும். பஸ் அப்படி நீங்களா சொல்ல டைலாக் சொல்லக்கூடாது, நாங்க காட்டுற டைலாக் தான் நீங்க சொல்லணும். நாங்க நேர்த்தி ஃபேஷன் ஒரு பிராண்ட்ல இருந்து வர்றோம். ஒரு சின்ன கான்டெஸ்ட் ரன் பண்றோம். இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா 850 rupees ஒர்த் ஆஃப் சாரி வந்து ஆன் ஸ்பாட்ல ஃப்ரீயா தரோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நாங்க ஒரு டயலாக் காட்டுறோம். இந்த டயலாக நீங்க கேட்டு அப்படியே சொல்லணும். எவனாவது கொண்டு கொண்டுட்டா நல்ல குமரா இருந்துட்டா கோட்டு சுட்டு போட்டா முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. சும்மா சொல்லுங்க. சார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டார்ல. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னுக்கு வர்றதா பிரச்சனைனா நான் முன்னுக்கு தாண்டா வருவேன். கோட் சூட்டு போட தாண்டா செய்வேன். இப்படி தாண்டா உட்காருவேன். அடுத்த எலெக்ஷன் நினைக்கிறேன் நானு. அதுக்காக என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, இது யார் சொன்னது உங்களுக்கு? சரி, அந்த கொஸ்டின் 3க்கு போங்க. அடுத்து ஓ, நீ அப்படி வரியா? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா இது. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி, ஓகே, டைம் அவுட் ஆயிருச்சு. நம்ம அடுத்த கேள்வி போவோம். சாரி வேர் பண்றீங்கல்ல, அதோட லென்த் அண்ட் பிரெத் என்ன? 6 6ன்னா ஒரு நூல் இப்படி வந்துரும். அகலம் அந்த இது வரும்ல ஃபுல்லா. மரியாதா 6 அடி நீளம். அகலம் இருந்தா தானே கட்டுவீங்க, இல்லாட்டி நூல் கையில தானே கட்டிட்டு போவோம். சரி, அடுத்து கேளுங்க, நாங்க கிளம்பிடுறோம். ரெண்டாவது क्वेश्चन. எந்த 2 மாநிலங்களில் இந்தியாவிலேயே அதிகமாக பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது? தெரியல. 3 போச்சு. இந்த மாங்காய் டிசைன் இருக்குல்ல, நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, சாரி சுடிதார்ல வருதுல்ல, அது சுமார் எத்தனை வருஷமா புழக்கத்துல இருக்கு? மாங்காய் டிசைன் எப்போதுல இருந்தா இருக்கு. ஸ்டார்டிங்ல மூலையே இருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடை கொடு எங்கள் நாடு.